வணக்க மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா நம்ம தலையோட குட் பை அக்லி மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எப்பா சாமி சொல்ல வேணும், ஆதிக்கு ஒரு டேரக்டரையும் தாண்டி ஒரு ஃபேன் பாயா சம்பவம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லலாம் அந்த படத்துல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில ஹிடன் சீன்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதெல்லாம் என்ன விஷயம், இந்த ட்ரைலர் ஃபுல்லா பிரேக் டவுன் பண்றது நான் வந்திருக்கேன். சோ வளவன் பேசாம டைரக்டா பிரேக் டவுன்ல போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப இந்த ட்ரைலர் பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு சாங்கோட தான் ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல இந்த ஏகே பத்தின ஒரு வீடியோ சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ஆதிக்கு பாத்தீங்கன்னா தன்னோட படத்துல ஒரு ரிட்ரோ சாங் வைக்கிறாரு. மார்க்காண்டி படத்துல எப்படி பஞ்சு மிட்டாய் சாங் வச்சு மாஸ் காட்டினாரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படத்துலயும் 2 ரிட்ரோ சாங் வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வந்துச்சு. ஆனா அது பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல ₹1 தாரன்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ரோ சாங் பிளேஸ் பண்ணிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெட்ரோ சாங் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அந்த ட்ரைலர்ல வந்து எதுவுமே காட்டல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பாத்தீங்கன்னா மார்க்காண்டனுக்கு அடுத்து எப்படி பஞ்சு மிட்டாய் சாங் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி நம்ம ஏகேவோட அந்த மூவிக்கு அடுத்து அந்த ₹1 தார சாங் பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லா செம ட்ரெண்டா போகும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஃபேன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபிலிமா தான் கண்டிப்பா இருக்க போகுது. ஏன்னா அந்த ஒரு ட்ரைலர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு நம்ம டிகோட் பண்றதுக்கு. சோ அந்த படத்துல ரெண்டாவது அப்டேட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வில்லன் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றப்ப அர்ஜுன் தாஸ் வில்லன் சொல்லிட்டு ஒரு சில போட்டோல லீக் ஆச்சு. அதுக்கடுத்து இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வில்லன்ல வேற யாரோ வில்லன் அவர் ஒரு கேமியோ பண்றாருன்னு சொல்லிட்டு தான் நியூஸ் வந்துச்சு. ஆனா அந்த ரூமர்லாம் ஸ்டாப் பண்றதுமா ஒரே வழியா முடிவு பண்ணிட்டாங்க இந்த படத்தோட வில்லன் நம்ம அர்ஜுன் தாஸ் தான் சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்துல ஏகே vs ஏடி அவங்களோட கிளாஸ் தான் மாசா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அர்ஜுன் தாஸ் தவிர்த்து இந்த படத்துல நிறைய பேரோட கேரக்டர் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லலாம், பிகில் படத்தோட வில்ல ஜாக்கி ஷெரீஃப் பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரோல் பண்ணிருக்காரு போல. ட்ரைலர்ல பெருசா காட்டாம ஒரு சின்ன சின்னதா அவர் கோசம் காட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரைலர்ல காட்டின வரைக்கும் அவர் கையில கன் வச்சுட்டு யாரையா பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏகேவோட பெரிய கேங்ஸ்டரா அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி அவரோட கேமியோ அப்பியரன்ஸ் ஒன்னு ஏகேக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும், அப்படி இல்ல ஏகேக்கு ஆப்போனன்ட்டா அர்ஜுன் தாஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான கேமியோ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எது எப்படி அந்த படத்துல இவருக்கு ஒரு சீனியர் கேங்ஸ்டர்ன்ற போஸ்ட் மட்டும் கன்ஃபார்ம். அடுத்த அப்டேட் இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலர்ல ஒரு ஒன்லைனாவே சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம ஏகே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு இந்த ட்ரைலர்ல, என் மனைவிக்காக சரக்க விட்டேன், என் பையனுக்கு கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டேன், ஆனா திரும்பவும் என் பையனுக்கு ஒண்ணு அந்த கேங்ஸ்டர்ல கால வைக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாசான டயலாக் சொல்லிருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச அவங்க பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. அவருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு ரிலீஃப் ஆகி வாழ்வார் போல. திரும்பி வில்லன்களால அவங்க பையனுக்கு ஆபத்து வந்தோடனே மறுபடியும் கேங்ஸ்டர்ல என்ட்ரி தர அந்த படத்தோட மெயின் கதையாவே இருக்கும் போல. எது எப்படியோ ஒரு சின்ன ஸ்டோரியை பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைலரை நமக்கு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே இந்த ஸ்டோரி அவங்க சொன்னாலுமே கூட இன்னும் கூஸ்பம்ஸ் குறையாம எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா தான் இந்த படத்து மேல போயிட்டு இருக்கு. இந்த ட்ரைலர்ல நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு டயலாக் சொல்லுவாரு, இப்பதான் அவனோட வரலாறு எடுத்து பார்த்தா நீ ஏன் கேங்ஸ்டர் விட்டு வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு. மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா ஏகே யாருன்னே தெரியாம ஏகேவோட பையனை கடத்தி வச்சிருக்க மாதிரியும் அவங்க பையன் மூலியமா ஏகே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏகேக்கு கால் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் போல அந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா ஏகே vs ஏடி கிளாஷ் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கிற கேங்ஸ்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவே நம்ம ஏகே பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டு கேங்ஸ்டர், அதாவது கேங்ஸ்டர் லைஃப் விட்டு வெளியே போயிட்டு நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு ரிட்டன் கேங்ஸ்டர் உள்ள வாழ மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏகே பழைய காலத்துல ஒரு கேங்ஸ்டரா இருந்தாலுமே கூட பிரசன்ட்ல இருக்கிற அர்ஜுன் தாஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கண்டிப்பா இருக்கும். நம்ம தான் இங்க எல்லாம் அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோல பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சண்டை கூப்பிடுவார் போல. இந்த மாதிரியான ஒரு கிளாஷ் அந்த மூவில கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படத்துல 3 ஹீரோயினோட ரெஃபரன்ஸ் காட்டிருக்காங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஆக்டர் த்ரிஷா, விடாமுயற்சிக்கு அடுத்து ஆக்டர் த்ரிஷா பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஏகேக்கு வைஃபா இந்த ஒரு படத்துல நடிக்கிறாங்க. அதுல இந்த ஆக்டர் பிரபு கிட்ட ஒரு டயலாக் சொல்ற மாதிரி இந்த ட்ரைலர்ல காட்டிருப்பாங்க, எங்க அப்பா ஓடுற கார்ல இருந்து தள்ளி விட்டதே அவன் தான் சொல்லிட்டு. நான் அடிச்சு சொல்றேன், இந்த ட்ரைலரை பார்த்தா எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மங்காத்தா படத்தோட ரெஃபரன்ஸ் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு படம் மட்டும் இல்லாம ஏகே இது வரைக்கும் நடிச்ச எல்லா படத்தோட ரெஃபரன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருக்காரு போல. அதுக்கு அடுத்து இதுல இருக்கிற ஆக்டர் சிம்ரன் தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம சிம்ரனுக்கு ஒரு பெரிய போர்ஷன்ல அந்த படத்துல இல்லாம ஒரு சின்ன கேமியோ அப்பியரன்ஸ் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம டீசர்ல பார்த்தா வாலியோட ரெஃபரன்ஸ் அந்த பபுள் கம் மேல்ற சீன் சிம்ரன் கேமியோல தான் அதிகமா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிற ஆக்டர் பாத்தீங்கன்னா பிரியா வாரியர் தான் இருக்காங்க. சோ பழைய வீடியோல நம்ம சொல்லிருப்போம் த்ரிஷாவை தவிர்த்து அர்ஜுன் தாஸுக்கு இந்த படத்துல ஒரு ஜோடி இருக்காங்க, அது பிரியா வாரியர்னு சொல்லிட்டு. சோ அதை கன்ஃபார்ம் பண்ண விதமா தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரியா வாரியர்னு காட்டிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் இருக்குது. அதாவது ஆக்டர் பிரியா வாரியர் பாத்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ்க்கு ஜோடியா இல்ல ஆக்டர் அஜித் குமார் பையனுக்கு ஜோடியான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனான கேரக்டர் தான் ட்ரைலர் காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட கேரக்டர் அர்ஜுன் தாஸ்க்கு ஜோடியா தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த அப்டேட் பாத்தீங்கன்னா நம்ம ஆதிக்கு பாத்தீங்கன்னா மார்க்கானன் படத்துல இப்படி சிலுக்க வச்சு ஒரு பஸ் சீன் வச்சிருப்பாரோ அதே மாதிரி இந்த ஒரு மூவில பாத்தீங்கன்னா ஒரு பஸ் சீக்வன்ஸ் ஃபைட் இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு மார்க்கானன் படத்துல காட்டின பஸ் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா காமெடி ஆக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துல பிளேஸ் பண்ணிருக்காரு போல ஒரு பஸ் சீக்வன்ஸ். சோ மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ் சீக்வன்ஸை காட்டுறப்ப நம்ம ஏகேவோட லுக் பாத்தீங்கன்னா ரொம்ப யங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏகே பாத்தீங்கன்னா யங் யங்ஸ்டரா இருக்கிறப்ப தான் இந்த பஸ் சீக்வன்ஸ் நடக்கிற மாதிரி பிளேஸ் ஆயிருக்கும். சோ அதுக்கடுத்த டிகோட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல காட்டிருக்க இந்த ஒரு yellow கலர் கார் தான். இந்த பாக்குறதுக்கு கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல வர பம்பிள் பீ மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் இந்த காரோட சீக்வன்ஸ் டீசர்ல பார்த்துட்டு இந்த காரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபேன்ஸ் சொன்ன ரூமர் மாதிரியே இந்த கார் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்குது. ஏன்னா அந்த காரை பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி உள்ள ஃபுல்லா கன் வச்சிருக்காரு நம்ம ஏகே. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த கார்ல நடக்கிற கன் ஃபைட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆக்டர் அர்ஜுன் தாஸும் ஏகேவும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சீன் அதுல காட்டிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன் இந்த ஒரு கார் சீக்வன்ஸ் சீன் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. என்னதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா யோகி பாபு ஒரு சின்ன ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்தாலுமே கூட எனக்கு தெரிஞ்சு மூவி ஃபுல்லா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இந்த ஒரு ட்ரைலர்ல ஒரு சொல்ற டயலாக் ஏகே வர வழிவிடுன்னு சொல்றது தான். என்னதான் நம்ம யோகி பாபு ஒரு சின்ன கேமியோ கொடுத்தாலுமே கூட காமெடி மட்டும் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆனா செமையா இருக்கும். என்னதான் இந்த படத்துல எக்கச்சக்கமான கேரக்டர் பிளேஸ் ஆயிருந்தாலுமே கூட நம்ம ஆதிக்கோட ஃபுல் ஃபோக்கஸும் ஒரு ஃபேன் பாயா ஏகே மேல தான் இருக்கு. ஏன்னா ஏகேக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூப்பரா அந்த ட்ரைலர் கட் பண்ணிருக்காரு. படமும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதிக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு சில விஷயத்தை இந்த படத்துல
பண்ணிக்க வச்சிருக்காரு. அதாவது நம்ம அர்ஜுன் தாஸ் கையில கன் எடுத்துட்டு 10 கிலோ கறி வேணும் பாய்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம ஏகே கார்ல உட்காந்து வேற யாருக்கிட்ட இருங்க பாய்னு சொல்ற ரிப்ளேவா இருக்கட்டும், இதெல்லாம் பாக்குறப்ப கன்ஃபார்ம் தியேட்டரே ஃபயரா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைலர்ல நம்ம ஏகே ஒரு படியில நின்னு சிரிப்பாரு. ஒரு சிரிக்கிறப்ப ஒரு தலைக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சிருக்க சீன் இருக்கும். லியோ படத்துல விஜய்க்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி ஆதிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு பின்னாடி இந்த ஒரு சிம்பிள் வச்சு மாஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சிம்பிளும் இந்த ஒரு சிரிக்கிற சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸ் ஏகேவை ஃபைட்டுக்கு கூப்பிடுறப்ப திரும்பி கேங்ஸ்டர் வாழ்க்கையில என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஸ்மைல காட்டுற மாதிரி தான் அமையும் நான் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோல கடைசியா இருக்கிற ஒரு டீகோடிங் தான் நம்ம தலையோட டைட்டில் கார்டு. என்னதான் ஆக்டர் விஜய்க்கு பாத்தீங்கன்னா வர படத்தெல்லாம் மாசான டைட்டில் கார்டு கொடுத்தாலுமே கூட ஏகேக்கு மங்காத்தாவை தவிர விஜய் வரைக்கும் எந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டை மாசாவை கொடுத்ததே கிடையாது. ஆனா அதெல்லாம் பிரேக் பண்ற விதமா தான் நம்ம ஆதிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைட்டில் கார்டு கொடுத்திருக்காரு. அந்த டைட்டில் கார்டை நீங்க ட்ரைலர்லயே பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது தீனா படத்தோட ரெஃபரன்ஸ் கார்டு அந்த டைட்டில் கார்டை ஆரம்பிக்கும் போல இது எப்படி நம்ம தலைக்கு மங்காத்தாவுக்கு அடுத்து இன்னொரு டைட்டில் கார்டு மாசா ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு டைட்டில் கார்டை ஃபேன் பாயா நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. சோ ஒரு ஃபேன் பாயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரைலர் டீகோட் பண்ணி உங்களுக்கு சொல்லிருக்கேன். சோ இந்த ஒரு டீகோடிங் வீடியோல ஒரு சில மிஸ்டேக் நான் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு சில விஷயம் சொல்லாம இருக்கலாம். சோ அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இதே மாதிரி மூவி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கவும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் எல்லாம் மீண்டும் சந்திப்போம்.